ரொம்ப நேரம் ஏசி யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த ஒரு ட்ரிக்க ஃபாலோ பண்ணா, உங்களுடைய சருமம் வறட்சி அடைறதுல இருந்தும், இன்னும் சில ஏசியால வரக்கூடிய உடல்நல உபாதைகள்ல இருந்தும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டிப் அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அது என்ன டிப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசினால என்ன பிரச்சனை வருது? ஏன் வருது? அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா, ஏசி யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்னதான் சில்லான காத்து வந்தாலும், அந்த ரூம்ல இருக்கக்கூடிய காற்ற வந்து அது வறண்டு போக வைக்குது. அதாவது ரூம்ல இருக்கக்கூடிய சில்னஸையும் காற்றையும் இழுத்து தான் அந்த ஏசி வந்து நம்மளுக்கு ஒரு சில்னஸ் வந்து குடுக்குது. அதனால இயற்கையா இருக்கக்கூடிய அந்த ஒரு காற்று, அந்த காற்றினுடைய தன்மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வறண்டு போகுது. அந்த மெஷின்ல இருந்து உங்களுக்கு வந்து செயற்கையான ஒரு காற்று வந்தாலும், இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வறட்சி வந்து உங்க உடலை வறண்டு போக வைக்குது, உங்க சருமத்தை வறண்டு போக வைக்குது, உங்க உதடுகளை வறண்டு போக வைக்குது. அண்ட் இதையும் தாண்டி தொண்டை சம்பந்தப்பட்ட வறட்சி ஆர் சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனாலேயே ஏசியில் ரொம்ப நேரம் சிலரால இருக்க முடியாது. இன்னும் சிலரால இருந்தாலுமே ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஏசி அப்படின்றதே ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நம்மளுக்கு அது நல்லது செஞ்சாலும் ஒரு பக்கம் உடல்நல சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுமே அது எடுத்துட்டு வருதுதான். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு டிப். அது என்னன்னா, ஒரு வாளி தண்ணியை நீங்க ஏசி பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூம்ல ஜன்னல் ஓரமாகவோ இல்ல கதவு ஓரமாகவோ இல்ல எங்க காற்றோட்டம் அதிகமா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஏசி இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் காற்றின் தன்மையையும் உறிஞ்சி எடுக்கும் பொழுது இந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு சமநிலையை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த ரூம்ல இன்னும் நல்லா ஸ்மெல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள நீங்க ஏதாவது லாவெண்டர் ஆயில் நறுமணமிக்க ஆயில் ஒரு எலுமிச்சை இதெல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து மாத்தணும். ஏன்னா கொசு வந்து ஆஹா நம்மளுக்கு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு முட்டை போட்டு குஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிலத்தண்ணியில தான் கொசு வளரும் இல்லையா? அதனால இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்கு டெய்லி கண்டிப்பா அந்த தண்ணியை மாத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்கன்னா நீங்க இதுல இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி இதுல சில டவுட்ஸ் வரலாம். எப்படியோ அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சில்னஸ் பரவி அது வந்து கோல்டா வந்துட்டு நம்மள மாத்திராதா அப்படின்னு. அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோய் ஆல்ரெடி இருக்கு, ஆஸ்துமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி தண்ணி வைக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு டாக்டர் சஜஷன் வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டில் இதை வந்து ஒரு டிப்பா ஃபாலோ பண்ற பட்சத்துல காற்றின் ஈரத்தன்மையை வந்து இது மெயின்டைன் பண்ண வைக்கிறதுனால ஸ்கின் அண்ட் லிப்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த வறட்சியில இருந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.